Hello friends, welcome to our channel English Space Asaya. My name is Sendil. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போறோம். ஸோ அந்த பேங்க்ல நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது, என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம பேங்க் போகும்போது நம்ம இங்கிலீஷ்ல பேச முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஸோ நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், நான் ஒரு வங்கி கணக்கு திறக்க விரும்புகிறேன். நான் ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண விரும்புறேன். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? I want to open a bank account. I want to open a bank account. என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்? What are the documents required? What are the documents required? எனக்கு சேமிப்பு கணக்கு வேண்டும். சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது எப்படி கேட்கலாம்? I need a savings account. I need a savings account. ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் இருக்கிறதா? ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது இருக்கா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? Do you have a zero balance account? Do you have a zero balance account? எனக்கு ஒரு நடைமுறை கணக்கு திறக்க வேண்டும். நடைமுறை கணக்குனா கரண்ட் அக்கவுண்ட். பிஸ்னஸ் பண்றவங்கலாம் கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? I want to open a current account. I want to open a current account. கணக்கு திறக்கும் படிவத்தை தாருங்கள். Please give me an account opening form. Please give me an account opening form. இந்த படிவத்தை நான் எங்கு சமர்ப்பிக்க வேண்டும்? எந்த இடத்துல இந்த ஃபார்மை கொடுக்கணும்? அதை எப்படி சொல்லுவீங்க? Where should I submit the form? Where should I submit a form? நான் பணத்தை வைப்பு செய்ய விரும்புகிறேன். நான் பணத்தை டெபாசிட் பண்ண விரும்புகிறேன், பணம் போட விரும்புகிறேன். அதை எப்படி சொல்லலாம்? I want to deposit money. I want to deposit money. நான் பணத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன், எடுக்க விரும்புகிறேன், வித்ட்ரா பண்ண விரும்புகிறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? I want to withdraw cash. I want to withdraw cash. என் கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்கிறது? What is my account balance? What is my account balance? நான் என் பாஸ்புக்கை புதுப்பிக்க விரும்புகிறேன். I want to update my passbook. I want to update my passbook. எனக்கு புதிய செக் புக் வேண்டும். செக் புக்னா காசோலை புத்தகம். Please give me a new checkbook. Please give me a new checkbook. ATM எங்கே இருக்கிறது? Where is the ATM? Where is the ATM? என் ஏடிஎம் கார்டு வேலை செய்யவில்லை. My ATM card is not working. My ATM card is not working. நான் என் ஏடிஎம் பின் நம்பரை மறந்துட்டேன். I forgot my ATM pin. I forgot my ATM pin. என் பின் நம்பரை மாற்ற விரும்புகிறேன். I want to change my ATM pin. I want to change my ATM pin. நான் என் ஏடிஎம் கார்டை தொலைத்து விட்டேன். I lost my ATM card. I lost my ATM card. தயவு செய்து என் கார்டை பிளாக் செய்யுங்கள். கார்டை தொலைச்சிட்டோன்னா சொல்லுவோம்ல, பேங்க்ல போய் கார்டை பிளாக் பண்ணுங்கன்னு, அதை எப்படி சொல்லலாம்? Please block my card. Please block my card. டெபிட் கார்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்? How can I apply for a debit card? How can I apply for a debit card? எனக்கு கிரெடிட் கார்டு வேண்டும்.
I need a credit card. I need a credit card. வட்டி விகிதம் என்ன? What is the interest rate? What is the interest rate? குறைந்தபட்ச இருப்பு அவசியமா? மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? Is there any minimum balance requirement? Is there any minimum balance requirement? நான் ஆன்லைனில் பணம் அனுப்பலாமா? அனுப்ப முடியுமா? Can I transfer money online? Can I transfer money online? எனக்கு இணைய வங்கி சேவையை செயல்படுத்த வேண்டும். இன்டர்நெட் பேங்கிங். ஓகே. I want to activate internet banking. I want to activate internet banking. மொபைல் வங்கி சேவைக்கு எப்படி பதிவு செய்யலாம்? How to register for mobile banking? How to register for mobile banking? எனக்கு ஓடிபி வரல. I didn't receive the OTP. I didn't receive the OTP. என் மொபைல் எண்ணை தயவு செய்து புதுப்பிக்கவும். Please update my mobile number. Please update my mobile number. தயவு செய்து என் முகவரியை புதுப்பிக்கவும். Please update my address. Please update my address. நான் என் கணக்கை மூட விரும்புகிறேன். நான் என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன். I want to close my account. I want to close my account. கணக்கை மூடும் கட்டணங்கள் என்ன? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்படி கேட்கலாம்? What are the account closing charges? What are the account closing charges? இது அரசு வங்கியா அல்லது தனியார் வங்கியா? Is this a government bank or private bank? Is this a government bank or private bank? வங்கியின் வேலை நேரம் என்ன? What are the bank working hours? What are the bank working hours? இன்று வங்கி திறந்திருக்கிறதா? Is the bank open today? Is the bank open today? எனக்கு வங்கி ஸ்டேட்மெண்ட் வேணும். வங்கி அறிக்கை பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்? I want a bank statement. I want a bank statement. பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? நம்ம எவ்வளோ காசு எடுத்திருக்கோம், என்னைக்கு எடுத்திருக்கோம், எங்கே எடுத்திருக்கோம், எவ்வளோ பணம் போட்டிருக்கோம், எல்லாமே அதில் இருக்கும். ஓகே. என் வங்கி அறிக்கையை அச்சிடவும். Please print my bank statement. Please print my bank statement. கடன் பெறுவது எப்படி? How to get a loan? How to get a loan? எனக்கு தனிப்பட்ட கடன் வேண்டும். I want a personal loan. I want a personal loan. கடனுக்கான வட்டி விகிதம் என்ன? What is the loan interest rate? What is the loan interest rate? கடன் திரும்பி செலுத்தும் கால அவகாசம் என்ன? What is the loan repayment period? What is the loan repayment period? நான் இஎம்ஐயை கட்டிவிட்டேன். I have paid the EMI. I have paid the EMI. ஒரு இஎம்ஐ விட்டுவிட்டேன். I missed one EMI. I missed one EMI. EMI எங்கே செலுத்த வேண்டும்? Where should I pay the EMI? Where should I pay the EMI? எனக்கு கடன் செலுத்தப்பட்ட சான்றிதழ் வேண்டும்.
நம்ம கடன்லாம் வந்து லோனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் தருவாங்க. அது வேணும்னு கேட்குறீங்க. எப்படி கேட்கலாம்? ஐ நீட் அ லோன் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். I need a loan clearance certificate. இந்த பரிவர்த்தனை நிலுவையில் உள்ளது. This transaction is pending. This transaction is pending. என் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது. My account is frozen. My account is frozen. ஏன் என் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது? Why is my account blocked? Why is my account blocked? தாமத கட்டணம் இருக்கிறதா? Is there any penalty for late payment? Is there any penalty for late payment? லேட்டா பேமெண்ட் பண்றதுக்கு ஏதாவது தாமத கட்டணம் சொல்லுவாங்களே, பெனால்டி ஃபைன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கூட்டு கணக்கு திறக்கலாமா? கூட்டு கணக்குனா ஜாயிண்ட் அக்கௌண்ட், ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு அக்கௌண்ட்டை போடுவாங்கல்ல, அதுதான். Can I open a joint account? Can I open a joint account? இந்த கணக்கின் நன்மைகள் என்ன? What are the benefits of this account? What are the benefits of this account? உங்கள் உதவிக்கு நன்றி. Thank you for your help. Thank you for your help. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது இந்த 50 சென்டென்சஸ்? ஸோ நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே இங்கிலீஷில் பேசி அசத்தலாம். பட் அதுக்கு இந்த 50 சென்டென்சஸ் சூப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை திரும்ப திரும்ப நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கேஷுவலாக பேச வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.